ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு பழைய பாடத்திட்டம் இருக்கு இல்லையா, அதோடைய தமிழ் புத்தகத்தில் இருக்கிற கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். 2025 இப்போ நடக்க போகிற இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா பாடத்திட்டம் மாற்றிருக்காங்க. ஸோ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தை படித்து வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். மாணிக்க வாசகர் பிறந்த ஊர். மாணிக்க வாசகர் பாடல் டேஸ் திருமுறையில் இடம்பெற்றுள்ளன. இதெல்லாம் நம்ம புக்கை கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்க்கலாம். அதனால எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க, சீக்கிரமா முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாடப்பகுதி பார்த்தீங்கன்னா வாழ்த்துலேருந்து ஆரம்பிக்குது. மெய்தான் அரும்பி விதிர் விதிர் துன்பிறையார் கழக்கென் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்துன்னை போற்றி செய்ய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே. ஆசிரியர் மாணிக்க வாசகர். இந்த பாடலுக்கான பொருளை பார்த்துடலாம். எல்லாம் உடைய பெருமானே, நான் உன்பால் பேரன்பு கொண்டதன் காரணமாக உடல் சிலிர்த்தேன், உள்ளம் நடுங்கினேன், நறுமணம் கமழும் உன் திருவடிகளை கருத்திற்கொண்டு தலைமேல் கைகுவித்து வணங்கினேன், கண்களில் நீர் பெருகுமாறு உள்ளம் வருந்த உருகினேன், பொய்ப்பொருளை விலக்கி மெய்ப்பொருளாகிய உன்னையே நினைத்து துதித்தேன், வெல்க வெல்க என உன் அருப்பெரும் செயல்களை போற்றி புகழ்ந்தேன், இத்தகைய ஒழுக்கத்தை நான் என்றும் கைவிடேன், எனவே உன் அடியவர்களுள் ஒருவனாக என்னையும் ஏற்று அருள்புரிவாயாக. பாடலில் இருக்கிற அந்த பொருள், அந்த சொற்களோட பொருள் பார்த்தலாம். மெய்னா என்னது? மெய்னா உடல். விதிர் விதிர்த்துனா உடல் சிலிர்த்து. விரை என்பதன் பொருள் மனம். நெகிழ தளர, ததும்பி பெருகி. கழல் அதற்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் கால்களில் அணியும் அணிகலன்கள். இங்கு ஆகு பெயராய் இறைவனின் திருவடியை குறித்தது. செய்ய வெல்க வெல்க. அதிலே பகுப்பத உறுப்பிலக்கணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. போற்றி, அது எப்படி பிரிக்கலாம்? போற்று கூட்டல் ஈ, போற்றி. போற்று என்பது பகுதி, ஈ என்பது வினையெச்ச விகுதி. அடுத்ததான் ஆசிரியர் குறிப்பு. சைவ சமய குறவர் நால்வருள் ஒருவர் மாணிக்க வாசகர். இவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருவாதூர். இந்த ஊர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு அருகில் உள்ளது. மாணிக்க வாசகர் அவர்கள் அரிமத்தன பாண்டியரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியிருக்காரு. பாண்டியனுக்காக குதிரை வாங்க சென்ற போது திருப்பெருந்துறை இறைவன் அருளால் ஆட்கொள்ள பெற்றவர். இவ்விறைவனை மெய்யுருக பாடி கசிந்து கண்ணீர் மல்க அழுது தொழுதவர். மாணிக்க வாசகர அழுது அடியடைந்த அன்பர் என்பர். திருவாசகமும் திருக்கோவையாரும் இவர் அருளியன. ஓகேவா? கான்செப்ட் நல்லா போச்சுங்க. திருவாசகமும் திருக்கோவையாரும் மாணிக்க வாசகர் இயற்றியது. மாணிக்க வாசகர் எழுப்பிய கோவில் ஆவுடையார் கோவில். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு. மாணிக்க வாசகரின் காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. சைவ திருமுறைகளில் 12 திருமுறைகள் இருக்கு. 12 திருமுறைகளில் முதல்ல இருக்கிற அந்த 7 பார்த்தீங்கன்னா தேவாரம். அடுத்ததாக 8ஆவதாக இருக்குது பார்த்தீங்கன்னா திருவாசகம் திருக்கோவையாரும் மாணிக்க வாசகர் இயற்றியது 8ஆம் திருமுறையாக உள்ளது. திருவாசகத்தில் 658 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. திருவாசகம் கல் நெஞ்சையும் கசிந்துருக செய்யும். திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். திருவாசகத்தின் சிறப்பை அறிந்த ஜி.யு.போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். திருவாசகத்தில் உள்ள திருசதகத்தின் முதற் பாடல் நம் பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. திரு என்பது நூலின் சிறப்பை உணர்த்த வந்த அடைமொழி. சதகம் என்பது 100 பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். புக்கில் இருக்கிற ஒவ்வொரு வரியும் நம்ம தரவா படிச்சிட்டோம். அடுத்ததாக பாடப்பகுதிக்குள்ள இருக்க அந்த கொஸ்டினை பார்த்துடலாம். மாணிக்க வாசகர் பிறந்த ஊர். டக்குன்னு ஞாபகம் வரணும். மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் என்ன? திருவாதவூர். மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் திருவாதவூர், மதுரைக்கு அருகில் உள்ளது. மாணிக்க வாசகர் பாடல்கள் டேஸ் திருமுறையில் இடம்பெற்றுள்ளன. ஆன்சர் 8ஆம். மாணிக்க வாசகர் பாடல்கள் 8ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளன. கொஸ்டின் 3. மாணிக்க வாசகர் கட்டிய கோவில் டேஸில் உள்ளது. ஆன்சர் ஆவுடையார் கோவில். எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பெருந்துறை, புதுக்கோட்டை மாவட்டம். மாணிக்க வாசகர் டேஸ் மன்னரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர். ஆன்சர் அரிமத்தன பாண்டியன். மாணிக்க வாசகர் அரிமத்தன பாண்டிய மன்னரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர். ஜி.யு.போப் திருவாசகத்தை டேஸ் மொழியில் மொழிபெயர்த்தார்.
ஆன்சர் ஆங்கிலம். ஜி.இ. போப் திருவாசகத்தை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தார். திருவாசகத்திற்கு உருகார் டேஸ் உருகார். ஆன்சர் ஒரு வாசகத்திற்கு. திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கு உருகார். அடுத்ததா உரிய சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. மெய்தான் அரும்பி விதிர் விதிர் துன்விரையார் கழற்கு. அடுத்த வரி கைதான் நெகிழ விடேன். நெகிழ என்பதன் பொருள். ஆன்சர் அதிலேயே இருக்கு. ஸோ சரியான ஆன்சர் கண்டுபிடிக்கும் பார்ப்போம். மெய்தான் அரும்பி விதிர் விதிர் துன்விரையார் கழக்கென். விரையார் அரும்பி நல்லா கவனிச்சு பார்த்துங்க. அடுத்ததா நெகிழ அதற்கு என்ன வரும்? தளர. எந்த லா? கீழ் நோக்கிய லா. ஸோ இதெல்லாம் சிம்பிள் விஷயம் தான், நம்ம நல்லா கவனிச்சு வச்சுக்கணும் எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த எழுத்து வரும்னு. அடுத்ததா பொறுத்துக. விரை அதற்கு என்ன வரும்? கழல் ததும்பி மெய். விரை அதற்கு மனம். கழல் அணிகலன். ததும்பி பெருகி மெய் உடல். 10ஆம் வகுப்பு பழைய பாடத்திட்டம் அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டாபிக் வாழ்த்து. அந்த டாப்பிக்கில் இருக்கிற வினா விடைகளை இந்த வீடியோ பதிவில் பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டாபிக் இனி வரும் வீடியோக்களை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.